வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர், ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் ஐயா முனைவர் திருமிகு உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். ஏறத்தாழ ஒரு வருஷம் இருக்கும் சார். நீங்கள் எடப்பாடி பழனிசாமியை கைட்டி விட போகிறாங்க, இந்த பக்கம் செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா எல்லாம் வர போகிறாங்கங்கிற ஒரு விஷயத்தை பிரேக் பண்ணியிருந்தீங்க. யூடியூப்லேயும் ஃபஸ்ட்டு சேட்டலைட் யாரும் கூட அந்த லைன் எடுக்கலை, உடச்சிருந்தது வந்துருச்சு. செங்கோட்டையன்னு இப்போ நீக்கியிருக்கிறாங்க. 3 பேரும் சேர்ந்து தேவர் குரு பூஜைக்கு இதெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி யாருடைய நகர்வு இருக்குது? எடப்பாடி இல்லாத அதிமுக உருவாகுதா? எப்படி பார்க்குறீங்க சார்? அதுதான் ஏற்கனவே சொன்னோம், எடப்பாடியோட அரசியல் காலம் முடிஞ்சிச்சு. அதாவது எப்படி அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு 2 பேர் அரசியல் காலம் முடிஞ்சிருச்சு. அதிமுக பொறுத்தளவு எடப்பாடியோட காலம் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி ஓபிஎஸ் காலம் முடிஞ்சிச்சு. ஓபிஎஸ் இன்னி சிஎம்லாம் ஆக முடியாது. ஏதோ ஒட்டில் ஓலை வச்சு காந்தலில் கழிக்கிண்டு வாங்கினு அதை வேணால் பண்ணலாம். அதே மாதிரி பிஜேபியில் அப்பத்தான் இருக்கேன், அதோடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிச்சு. இனி அது இப்போ பெரும்பதவிகளாம் வராது. அதே மாதிரி மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் இருக்கிற வரைக்கும் தான். அதை விட்டு தூக்கிட்டு சிஎம் பிஎம்னு எதையாவது ஒன்று உருட்டினாங்கன்னா அது தெருவுக்கு வந்துடும். ஸோ இப்படி தான் இருக்குது. அது கூட தப்பிச்சிடும் டெல்லியில் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு போஸ்டிங் வாங்கிட்டு. அதே மாதிரி ராஜா அரசியல் வாழ்க்கை சூன்யமாகி போச்சு. ஆனால் என்னென்னா, திடீர்னு அவர் ஹீரோ மெட்டீரியலாக மாறின உடனே அவருக்கு இன்னும் வாழ்க்கை இருக்குது, அவர் இன்னும் கவர்னர் ஆக்கலாம் அப்படி இன்னும் ஒரு ஆசையை கிளம்பி. ஏன்னா கவர்னராக இருந்தவங்க பூரா செத்து போயிட்டாங்க. சரி, இவரை கவர்னர் ஆக்கிடுவோம் அப்படி போய் நீங்கள் வேற மாதிரி நினைக்கக்கூடாது. செத்துட்டாரு, ஒரு அம்மா ராஜினாமா பண்ணிட்டாங்க, இன்னொருத்தர் துணை குடியரசுத் தலைவராக போயிட்டார். இப்போ யாரும் இல்லை, டேட்டுக்கு தமிழர் யாரும் இல்லைன்னும் போது ஒரு அப்போ ராஜாவை ட்ரையல் பார்க்கலான்னு பார்க்குறாங்க. 3 பேர் 3 ஆகிருக்காங்க. ஒருத்தர் துணை ஜனாதிபதி ஆகிட்டார், இன்னொருத்தர் இப்போ வேலை இல்லாமல் இருக்கார், இன்னொருத்தர் செத்து போயிட்டார். இப்போ ராஜாவை தூக்கி வச்சோம்னா 3ல் எதுவும் ஆகுறாரு, இல்லை 4வது அவர் ஒன்று கூட ஆகலாம். அது மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. அவரு கூட அரசியல் வாழ்க்கையில் கொஞ்சம் தூரத்தில் வெளிச்சம் தெரியுது. நேரம் சினிமாவில் வேற இருந்த டாப் எல்லாம் காலி. எல்லாம் போச்சு. இப்படியும் வாய்ப்பு இருக்கு, அப்படியும் வாய்ப்பு இருக்கு. திரையுலகத்திலே ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கு. ஒரே நேரத்தில் சுக்கிரன் எல்லா திசையிலையும் உச்சத்தில் வர மாதிரியா இருக்கு. அதனால அவருக்கு பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பிரச்சனைனா, அதிமுகவை பொறுத்த அளவுக்கு செங்கோட்டையனை வைத்து தான் காய் நகர்த்தல் துவங்கியாச்சு. 7-8 மாதத்துக்கு முன்னாடி நம்ம போட்டிருந்தோம். அதனுடைய வெளிப்பாடு தான் அவர் செங்கோட்டையன் ஓப்பனாக பேசினது. அப்புறம் பஞ்சாயத்து, டெல்லி போனது, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே நிர்மலாவை சந்தித்தது, இதெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் தான் டெல்லி போய் அமித்ஷா. அப்புறம் அமித்ஷாவை சந்தித்த உடனே அவங்க ஒரு க்ளீன் பிக்சர் போட்டு வச்சிட்டாங்க. செங்கோட்டையன் அதிமுகவை லீட் பண்ணுவார். ஏன்னா எடப்பாடி ஒரு துரோகி, எடப்பாடியாரை நம்ப முடியாது அப்படின்றத அவங்க அப்பயே முடிவு பண்ணிட்டாங்க. அது ஒரு விஷயம் 2 விஷயத்தில் இல்லை, சசிகலா காலில் விழுந்த விஷயத்துலேருந்து அந்த அம்மா காலை வரை விட்டு ஜெயிலுக்கு அனுப்பி விட்டு அதோடு அது வாழ்க்கையை முடிச்சார். அதுக்கப்புறம் தொடர்ந்து நானா முன்னேறினேன்னு சொன்ன பொய்கள், புரட்டுகள், தலாட்டங்கள், அதையும் தாண்டி ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு நம்மளே மனுஷனையே கடிக்கிற கதையாக மோடியே கடிச்சு வச்சிட்டார். தென் மாநில பொறுப்பாளர்னு சொல்லி ஒரு பதவியை போட்டு அங்கே நிறுத்தினா அந்த ஈரம் காயறக்குள்ள இவர் கையெல்லாம் பிடிச்சி தூக்குனாங்க. இந்த எல்லோரும் கை தூக்குற மாதிரி தூக்குவாங்க, விளங்காதவங்கெல்லாம். சரி, வட இந்தியாவில் அது ஒரு பழக்கம். அந்த மாதிரி இவர் கையையும் தூக்கி விட்டாங்க. அதோடு வந்தால் தான் அவங்களுக்கு ஆப்போசிட்டார். அப்போ அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, ஊருக்கே நம்ம உழ வச்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு ஒரு ஆள் தொடர்ந்து போன எம்எல்ஏ எலெக்ஷன் மண்டையை கழுவி 20 சீட்டு மாற்றி விட்டல முடிச்சு விட்டார். இப்போ எம்பி எலெக்ஷன் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது இப்பயும் முடிக்கலை. ஸோ இனி எடப்பாடி வேண்டான்ற முடிவை எடுத்துட்டாங்க. இதை தான் நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி. எப்போ கைட்டி எடப்பாடி வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க. நீங்கள் எந்த இதை எடுத்தாலும் ஒரு வார்த்தை நடந்துருப்பேன், எடப்பாடியோட அரசியல் வாழ்க்கை முடிந்து விட்டது. இனி அந்த 4 வருஷம் இருந்தது அவருக்கு சுக்கிரம் உச்சத்தில் இருந்த மாதிரி, அதோடு முடிஞ்சு போச்சு. இப்போ ஏதோ தள்ளிக்கிட்டு இருக்கார், கடலில் கப்பல் தள்ளுற மாதிரி தள்ளிகிட்டு இருக்கார். கடலில் இறங்கி கப்பலை தள்ளிகிட்டு இருக்காரு. அது ஒன்று இவர் முங்கிடுவார், இல்லை கப்பல் அது பாட்டுக்கு போக போகுது, இவர் தள்ளியா கப்பல் ஓட போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது. செங்கோட்டையன் கையில் கட்சி போயிடும் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருந்தது இப்போ நெருங்கி கொண்டு இருக்கிறது. இப்போ சற்று முன்னர் நீக்கப்பட்டிருக்கார் செங்கோட்டையன். இப்போ அவர் நாளைக்கு பேட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ அவர் இதுக்கு போவார், எலெக்ஷன் கமிஷனுக்கு மொத்தமாக போவாங்க. ஏன்னா வழக்கு தொடுத்துருக்கிறது ஓபிஎஸ், அதுக்கப்புறம் தினகரன், ராஜதந்திரி, சசிகலா பொதுச் செயலாளராக இன்னும் தொடர்ந்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரு வழக்கு அது தனியாக போயிட்டு. ஆமாம், அது ஒரு பக்கம் போயிடும். இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, பழையபடி இவர்கள் கட்டுப்பாட்டுக்கு போய் எடப்பாடி பழனிசாமி கட்சியை விட்டு நிற்கிறாங்க.
எடப்பாடி இல்லாத அதிமுக ஆமாம் உருவாவது நோக்கி உருவாக இப்போ போயிட்டுருக்கு, அந்த பயணம் தான் போயிட்டுருக்கு. இல்லை. அப்போ அவர் நான் தான் முதலமைச்சர் அறிவிச்சு 170 தொகுதி சுற்றுப்பயணம்லாம் போயிட்டாரு, கையில் ரெட்டையில். அதுக்கு என்ன பண்ணுறது? அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஒரு கல்யாண மண்டபத்துக்கு வந்துட்டான்றக்காக ஒரு கல்யாணத்தை நடத்த முடியுமா? கல்யாண மண்டபத்துக்கிட்ட வந்துட்டேன், ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே உங்கள் பொண்ணு கல்யாணத்தை வச்சிட்டிங்கன்னா அப்படியே பார்த்துட்டு போயிடுவேன்னு நினைக்க முடியுமா? அந்த மாதிரி இவர் சுற்றுப்பயணம் போனால் அவங்களுக்கு என்ன? இல்லை நீ வீட்டில் இருக்க வேண்டியதான, எந்த சோத்தை திருட்டு வீட்டில் இருக்காமல் எதுக்கு சுற்றுப்பயணம் போனான்னு அவங்க கேட்பாங்க. செங்கோட்டையன் டெல்லிக்கு போனதை காட்டி தானே அவரை கூட்டணிக்கே கூப்பிட்டுட்டு போனாங்க. அவரை வர வச்சதுங்கிறது அந்த சமயத்தில் அது ஒரு ட்ரம்ப் கார்டாக பயன்படுத்தி கொண்டு போனாங்க. நீக்கணும்னா அப்பயே நீக்கிருக்கலாம். அதையும் இவ்வளோ நாள் அவரை இது பண்ணி அவர் தலைமையில தான் கூட்டணின்னு இப்போ அறிவிச்சு. என்ன பயம் வந்துச்சுன்னா, சசிகலா வந்து என்ன பண்ணிட்டாப்புலன்னா காதில் ஒன்று சொல்லிட்டாப்பு. புரியுதா? காதில் இப்போ அந்த ரகசியம் தான் இப்போ 2 நாளாக எடப்பாடியாருக்கு தூக்கம் வரல. என்ன சொல்லியிருப்பாங்க, என்ன 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 என்னன்னு அது இவர் காதில் போய் சொல்கிறதுக்கு நம்மளை மொத்தமாக முடிக்க சொல்லிட்டாங்க. முடிக்கணும்னா அரசியல் இல்லை, அங்கே இருந்த மேட்ரை சொல்லிட்டாங்களா, கொள்ளையடிக்கப்பட்ட மேட்ரை கொடநாடு அப்படின்ற மாதிரியான ஒரு இது போயிட்டுருக்கு. இப்படி பல்வேறு இது போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போ அதை காதில் சொன்ன மேட்ரு யூடியூபோட சேட்டலைட் மீடியாலே எல்லாம் பெரிய அளவில் போட்டு தம்ப்நெயிலெல்லாம் வச்சு காதில் சொன்னது என்ன அப்படின்னு போட்டாங்க. சமாதியில் வைத்து சமாதி ஏற்கனவே அவங்களுக்கு ரொம்ப சென்டிமெண்ட். சமாதி ஜெயலலிதா சமாதி இருக்கு. அதனால் காதில் சொன்னது என்ன, சசிகலா சொன்ன ரகசியம், கொள்ளை போன தகவல், அடுத்து என்ன, செங்கோட்டையன் அழைத்து விசாரணை, செங்கோட்டையன் எடுக்கும் ஆயுதம், ஆமாம் அப்படின்னு சரியும் எடப்பாடி சாம்ராஜ்யம்னு அவனை போட்டு உருட்டுவாங்க. அந்த அம்மா சொன்னது எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ரொம்ப சவுண்டாக இருக்குது, எப்படி இருக்கீங்க, உடல்நிலையெல்லாம் நல்லா இருக்கா, வாங்க ஒரு நாளைக்கு வீட்டுக்கு, நம்ம உறவு என்ன இன்னைக்கு நேரத்தான் இருக்குது, தம்பியை வந்து காலில் விழுந்தான், தட்டி கொடுத்தேன், காலி பண்ணி விட்டு போயிட்டான். ஸோ அந்த பையனை வந்து நீங்கள் அவங்களுக்கு இதுதானே, தம்பி தானே, நீங்கள் பெரிய அம்மா காலத்து விசுவாசி, தலைவர் காலத்து விசுவாசி. 2 லைன் தான் சொல்லியிருப்பாப்புல. கொலா சத்தம் ஓவராக இருக்கும், நல்லா இருக்கீங்களா, வீடு பக்கம் வந்தால் தம்பியை பார்த்துக்குங்க, நம்ம காலி பண்ணுவோம், அவ்வளோதான் சொல்லுவோம். இதுக்கு வந்து பெருசாக பில்டப் போட்டாங்க போட்டு அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு சொல்லி எங்கள் விட்டு இப்போ செங்கோட்டையன் வந்து பயங்கர டென்ஷனில் இருக்கார் அப்படின்னு கிளப்பி விட்டாங்க. நாளைக்கு ப்ரெஸ் மீட்டில் பல உண்மைகளை சொல்லுவாருன்னு எதிர்பார்க்கலாம். கடந்த காலத்தில் அதை நாளைக்கு, ஆனால் அதை சொல்லுவார், நாளைக்கே சொல்லுவாரான்னு. அது கடைசி ட்ரம்ப் கார்டா அவரும் வச்சிருப்பாப்புல, 1986 நடந்த கொலை வழக்கில் எடப்பாடியா பழனிசாமியை காப்பாற்றினார் செங்கோட்டையன் தான். இல்லைன்னா என்ன ஜெயிலில் இருந்திருப்பார். சிறுவனாக இருக்கும்போதே கொலை செய்த வழக்கில் அவங்க அம்மா போய் கேட்டு அதை நம்ம முன்னாடியே சொல்லிடுவோம், அந்த விஷயத்தை பேசுவார். அதில் வந்து செங்கோட்டையன் காப்பாற்றலை அப்படின்னா டோட்டலாக நேரம் எடப்பாடியார் ஒரு 10 வருஷம் ஜெயிலில் இருந்துக்கணும். இல்லை, நடுவில் சமீபத்தில் ஆர்எஸ் பாரதி கூட இந்த மாதிரி இந்த விஷயத்தை எடுத்து வேறு ஒரு கான்டெக்ஸ்டில் பேசி திரும்ப சர்ச்சையாச்சு. அதுக்கு அவங்க யாரும் பதில் சொல்லிக்கல, அதிமுக தரப்புலங்கிறதும் சொல்ல மாட்டாங்க இருக்குது. ஏன்னா டெண்டர் ஊழலான்னு போது அதை தாண்டி உங்கள் மேலே கூட தான் கொலை வழக்குறதா சொல்கிறாங்கன்னு ஒரு வேகத்தில் பேசி விட்டுட்டாப்புல. அதோட ஒரு பெரும் சர்ச்சையாக நடுவில் போச்சு. அதை வந்து திருப்பி ரீஓப்பன் பண்ணலாம் அந்த ஃபைலை. யார் பண்ணுவாங்கிற கேள்வி இருக்குல்ல, அதுதான் இனிமேல் தான் பண்ணுவாங்க. இங்கேயா டெல்லியா இல்லை இங்கே தான். அது டெல்லியிலலாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. டெல்லி வந்து சிபிஐ வந்து இப்போ வச்சிருக்க ஃபைலே தொலைச்சி போடுவாங்க. இதில் வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எடுத்தவங்க கிழிச்ச கிளி தெரியாது. ஆனால் எடப்பாடியார் சிஏஏ விசாரணை கேட்பார். ஏன்னா விஜய் தம்பிலாம் இன்றைக்கி அரசியலுக்கு வந்த பையனுக்கெல்லாம் சிபிஐ போட்டு, எனக்கு சிபிஐ போட்டு, எனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? நான் இத்தனை வருஷம் அரசியல் இருக்குது, சர்வதேச இன்டர்போலை வச்சு விசாரிங்க, இல்லைன்னா சிஏ வச்சு விசாரிங்க. யாராவது சொல்லிவிடுவாங்க, ஆனால் பெருசாக அமெரிக்காவில் ஒரு போலீஸ் இருக்குண்ணா, அதை கூப்பிட்டு கேளுங்க, அப்போ தான் நம்ம வீட்டை காட்ட முடியும் அப்படின்னு. அந்த மாதிரியோட இருக்குது. கொடநாட்டுக்கு மொசாட்டு. ஆமாம், கொடநாடு அவங்க ஒரே நாளில் கண்டுபிடிச்சாங்க. அவங்க தெரியும், கூப்பிடுவாங்க, மூஞ்சியை பார்ப்பாங்க, நீ தான் வா அப்படின்னு வண்டியில் ஏற்றிடுவாங்க. அதனால் அவங்க விசாரணை பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. மொசாட்டெலாம் வந்தோன்னா 2 நிமிஷத்தில் விசாரணை கண்டுபிடிச்சாங்க. உடனே எடப்பாடியே எடுத்து கொடுத்துருவாப்புல. இவங்கன்னா வெள்ளைக்காரன் வேறு மாதிரி இருக்கான் அப்படின்ட்டு, இதுதாங்க இருந்துச்சுன்னு எடுத்து கொடுத்துருவாங்க. கொடுத்து பேசி ஈஸி அவன் காலில் விழுந்து. ஏன்னா இவங்க செத்தாங்க அவங்க செத்தாங்க மர்மமான சாவகன்னு ரொம்ப வருஷமாக எடுத்துக்கிட்டு இருக்கு. எப்போ முடியும்னு தெரில, முடியுமானு தெரியல. அதுதான் அதில் வந்து எடப்பாடியார் சிக்கினார்னா இது பண்ணிடுவாங்க. இப்போ இது எதை நோக்கி போகுது அப்படின்னா, இப்போ செங்கோட்டைன்னு கையில் அதிமுக போனாலும்
முதலமைச்சர் வேட்பாளராக நிர்மலா சீதாராமன் வரலாம்னு ஒரு ஸ்பெகுலேஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுதான், அதாவது என்னென்னா அவங்க ஒரு ஆள் வேணும்ல, அவங்களுக்கு ஒரு ஆள். அதாவது உங்கள் வீட்டு பெரியவங்க இவங்க தான், உங்கள் வீட்டு பெரியவங்க அவங்களா இருக்கலாம். ஆனால் ஒருவேளை நாங்கள் அதிக இடம் வந்தோம்னா இந்த அம்மா, எங்கள் வீட்டு அம்மா தான் சாவி அவங்க கையில் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சார் அருணாச்சலம் படத்தில் வடிவகாசி வீட்டில் பெரிய பாட்டின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆமாம், அந்த மாதிரி தான் சாவியை பெரிய பாட்டி தான் கொடுக்கணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. செங்கோட்டையன் இவர் இருக்கார். யார் அதிக இடங்களை ஜெயிக்கிறாங்களோ, இப்போ அதிமுக ஜெயிச்சிச்சுன்னா அதிமுக முதலமைச்சராக செங்கோட்டையன் இருப்பார், இல்லைன்னா அண்டாயாவத்துக்கு முதலமைச்சராக. இல்லை இப்போ நிதிஷ்குமார் மாதிரி ஆளுக்கு சமமான சீட்டுகள் 100 நிற்கிறது இல்லை, அப்படி தான் நிற்க போகிறாங்க. அதிமுக 134, 234, 134 அவங்களுக்கு 100 சீட்டு பிஜேபி கையில் கொடுத்துடணும். ஐயோ, அவங்க பார்த்து பிரித்து கொடுப்பாங்க. கூட இருக்கிறவங்க வந்தவங்க போனவங்க. இப்போ அன்புமணி வீட்டிலலாம் வெடி பார்சல் பிரிப்பாங்க தீபாவளிக்கு. பெரிய பார்சலாக வந்தோடனே சின்ன பிள்ளைங்கள்லாம் இப்போ கம்பி மத்தாப்பு, பாம்பு முட்டையெல்லாம், மதுரை புஷ்வானம். ஆமாம், பெரிய வெடி, சில பேருக்கு சாராயம் பிரித்து கொடுப்பாங்க. பொம்பளை பிள்ளைகளுக்கு பூச்சட்டி, அது அந்த மாதிரி இவங்க கையில் கொடுத்தா இவங்க பிரித்து கொடுப்பாங்க. கூட இருக்கிறவங்க இவ்வளவு, ஓபிஎஸ்க்கு இவ்வளவு, இந்த மாதிரி கொஞ்சம் வந்து பிரித்து அப்படி கொடுக்கும். ஓபிஎஸ் இல்லை செங்கோட்டையன் பேசினா ஓபிஎஸ் உள்ள சார் ஈஸியாக போயிடும். இல்லை அது அதிமுகவில் அவர் உள்ளே போயிடுவார். அவர் தான் துணை முதல்வர். வேறு ஓபிஎஸ் இல்லை, முதல்வர் யாருங்கிறதே முடிவாகிறது. முதல்வர் தான் செங்கோட்டையன் தானே. அதிமுகவில் செங்கோட்டையன் தான் முதல்வர் வேட்பாளர். துணை முதல்வர் வந்து இவர் யார்? ஓபிஎஸ். இல்லை இப்போ அன்புமணி கேட்பாப்புல, இந்த பக்கம் நயினார் கேட்பாரு, அண்ணாமலை கேட்பாரு. இல்லை, ஒரு துணை முதல்வர் பிஜேபிக்கு ஒன்று, அன்புமணிக்கெல்லாம் தர மாட்டாங்க. அவர் கேட்பார்ல, அவர் டிமாண்ட் பண்ணுவார். கேட்க தான், அவர் எது வேணாலும் கேட்பார். அவர் கேட்டார்னா அவர் கேட்குறதெல்லாம் கொடுத்தா என்ன ஆகும்? நேரம் ஒன்றுமே இல்லாமல் இந்த தமிழ்நாடே ஒன்றும் இல்லாமல் போயிடும். அவங்க அப்பாவே கேட்ட பதவியே. ஆமாம், இதில் அவருக்கு வந்து இப்போ மகனை வேற வச்சு இவர் கேட்டதுக்கு தமிழ்நாட்டில் தான் கொடுப்பாங்க. அதெல்லாம் சைட் டிக்கெட்லாம் அவங்க ஒதுக்கிடுவாங்க. அவர்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்னாடி ஒரு கணிசமான தொண்டர்கள், மாவட்ட செயலாளர்கள் போக மாட்டாங்களா? அப்படி எதுவும் ஏற்பாடுகள் செஞ்சான்னு ஒரு அதிமுக பொறுத்தளவுக்கு யார் கையில் அதிகாரம் இருக்கோ, எடப்பாடி யாருன்னா பெரிய புரட்சி தலைவராக, அவர் புரட்சி தமிழர் சார். ஆமாம், அவர் பின்னாடி போகிறதுக்கு புரட்சி தமிழர் அவராக தானே வாங்கி வச்சிருக்கேன். தானே மதுரையில் தான் பாத்திரக்கடையில் பேர் போட்டு அடித்து கொடுக்குறது, ஆட்சியப்பம் பாத்திரக்கடையில் வாங்கினது தான் அது. அதை ஒன்றும் மதிக்க மாட்டான். ரெண்டாவது வந்து அவர் என்ன பெரிய புரட்சி போராளியா, அவர் பின்னாடி அலைகடலாம் மக்கள் திறந்து வர்றதுக்கு. இப்போ 4 வருஷமாக அவர் ஆட்களெல்லாம் கட்சியில் அந்த அம்மா ஜெயிலுக்கு போனதுனால முதலமைச்சர் ஆனார். அப்படியே பிடிச்சிட்டு இருந்தார். இப்போ முடிஞ்ச உடனே வெளியே துரத்தி விட்டாங்க, அவ்வளோதான். அவரை நம்பிலாம் ஒன்றும் அண்ணாங்கட்டிக்கும், அதாவது ரெட்டையில் யாருக்கிட்ட போதோ அவங்கக்கிட்ட அப்படியே கட்டுப்பாடாக போயிடுவாங்க. அப்படியே போயிடுவாங்க. ஏன்னா அது இல்லைன்னா அழிஞ்சு போயிடும்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ ரெட்டையில் செங்கோட்டையன் கையில் போச்சுன்னா எல்லாம் அப்படியே அந்த கூட்டம் செங்கோட்டையன் பின்னாடி போயிடும். இவர் மட்டும் நிற்பார். இல்லை, அவர் கூட இருக்க மணிகள் அவங்கெல்லாம் அப்புறம் அவங்க எல்லாமே இதோட வந்துடுவாங்க. ஐயோ, எல்லாம் அவர் கூடலாம் யாருமே இல்லை. இப்போதைக்கு கட்சியில் சில்லற சண்டை நடக்கும்போது அவர் கூட நிற்பாங்க. அப்புறம் கடைசியில் வந்து பாட்சா படம் பார்த்தீங்கல்ல, எல்லாம் கையில் முத்தம் கொடுத்து அந்த பக்கம் போயிடுவாங்க. போயிட்டு கடைசியில் இவர் மட்டும் நிற்பார், யார் ரகுவரன் மட்டும் தனியாக விட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் எடப்பாடியை தனியாக விட்டு வண்டி ஏறி சரசரன்னு போவாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இதுதான் நடக்க போகுது. இப்போ எடப்பாடி அவர் அரசியலிருந்து ஆபீஸாக விலக போகிறதில்ல. இந்த மாதிரிலாம் நடந்தது அப்படின்னா அப்படியே அவர் எதிர்த்து களம் காண்பார்ல. அவர் என்னத்தை களம் காண்டு வெளியே துரத்தி விட்டவங்களை அப்படியே இவங்க வெளியே துரத்தி விட்டாங்க. இப்போ அடுத்த ரவுண்டு இப்போ சனி மாறிடுச்சு. இப்போ இவங்க கையும் போங்கும். அவர் எதுவும் ஒரு தனியாக ஒரு சின்ன வாங்கி நிற்க மாட்டார். அவருடைய ஆதரவாளர்களை இறக்கி அவனா லூஸாக பிடிச்சிருக்கு அவருக்கு, அதான் நிற்க மாட்டார். இல்லை சார், நான் கட்சியிலே அப்படி இருந்துட்டு போதுன்னு விட்டுருவார். என்னை பழி வாங்கிட்டாங்க, எனக்கு நியாயம் வேணும் அப்படின்லாம் அதெல்லாம் பண்ணுவார், அரசியல்லாம் பண்ணுவார். ஆனால் அது எதுவுமே வேலைக்கு ஆகாது. கடலில் கரைச்ச பெருங்காயம் மாதிரி ஆயிடும். அதனால் அவரோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இல்லை, ஏற்கனவே தென் தமிழ்நாட்டில் அதிமுக வீக்காக இருக்குன்னு போது யார் உங்களுக்கு சொன்னது அப்படின்லாம் ப்ரெஸ் மீட்டில் அவர் கேட்குறப்பல இன்றைக்கி அதை சமாளிக்கிறதுக்கு, அதாவது இந்த பக்கம் முக்குளத்தோரெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டாங்கன்றது சமாளிக்கிறதுக்காக நயினாரை சந்திக்க கடம்பூர் ராஜு, ஆர்பி உதயகுமார்லாம் அனுப்பி பேச்சுவார்த்தை. நயினாரே வழி தெரியாமல் இருக்கு. அவர் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டை தானே அவருக்கு வழி தெரியாது. டிரைவர் பார்த்து கூப்பிட்டு போனார். அவரும் தமிழ்நாடு பயணம்லாம் போயிருக்காரு. அவர் டிரைவருக்கு தான் வழி தெரியும், அவருக்கு தெரியாது. யார் நயினாருக்கு இறக்கி விட்டிங்கன்னா பாதியில் எங்கன்னே தெரியாது. யார்ட்டா ஆட்டோக்காரர்கிட்ட கேட்டு தான் பஸ் ஸ்டாண்டை கண்டுபிடிச்சி வரணும். அவர்கிட்ட போய் டிரைவரும் சிக்கலாயிரும். இப்போ இனி அவரை போய் பார்த்து என்ன பண்ணுறது? அவருக்கே தெரியாது. திருநெல்வேலி டவுனை தாண்டி அந்த 4 பிராந்தி கடை, 4 டாஸ்மாக் பாரு, இதை தாண்டி அவருக்கு ஒன்றும் தெரியாது. நடந்து போனான்னா அந்த ஒரு சர்க்கிள் தான் தெரியும். இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நேரத்துக்கு வரத்துக்கு சார்.